உண்டாக்குகிற இந்த பெருக்கத்தை எல்லாருக்கும் இதை பார்த்து முடிப்போம். தேவன் உண்டாக்குகிற இந்த பெருக்கத்தை யாராலையும் எதுவாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அதான் கவனிங்க. பெருக்கம் தேவன் உண்டாக்குகிற பெருக்கம், தேவன் உண்டாக்குகிற இந்த பெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது, எவராலையும் தடுக்க முடியவே முடியாது. வாசிப்போம். என்னாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. விழுந்து கிடக்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலே புசிப்பதற்கு மாம்சம் கேட்குறாங்க. இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு தவட்டி போச்சு நாக்கெல்லாம், அதனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு புசிக்கிறதுக்கு எங்களுக்கு மாம்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனவே கர்த்தர் என்ன பண்ணார்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணார்னா காற்றை வீச பண்ணி அந்த காற்றை சமுத்திரத்துக்கு அனுப்பி அந்த சமுத்திரத்தில் ஏற்கனவே நல்லா அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழு 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 கொழுன்னு அப்படியே மிதந்துக்கிட்டு கிடக்கிற காடைகளெல்லாம் அப்படியே லிஃப்டப் பண்ணி அப்படியே தூக்கி கொண்டு வந்து இஸ்ரவேலருடைய பாளையத்தில் அவர்கள் தங்கியிருந்த அந்த வனாந்தர பகுதியில் என்ன செய்ய வச்சாரு? கர்த்தர் கொண்டு வந்து ஓட வச்சார். பாளையம் முழுவதும் கிடக்குது காடைகள். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். ஒரு ஆள் எவ்வளோ நாள், ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் போயிட முடியும்? ஒரு 60 கிலோமீட்டர். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் நடந்துட மாட்டார் ஒரு சராசரி மனுஷன். அது இன்னைக்கு இருக்கிற மனுஷனை விட்டுருங்க, அன்னைக்கு இருக்கிற மனுஷன் நடக்கிற ஆட்கள் நல்லாவே நடப்பாங்க இல்லையா? அப்போ இந்த பக்கம் ஒரு 60 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 60 கிலோமீட்டர். 2 முழம் உயரம். ஒரு முழம்ன்றது 1.5 அடி, அப்படித்தானே? அப்போ கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு எது கிடக்குது? காடைகள் வந்து நான் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணி, எத்தனை காற்று பார்க்குறீங்களா வசனத்தை? ஒரு காற்று, அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க, ரவுண்டு போட்டு வைங்க வேணாம். ஒரு காற்று, எத்தனை காற்று? ஒரு காற்று வருது. ஒரு காற்று வந்ததுக்கே இவ்வளவு காடனா, நீ 2வது காற்று வந்துருச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? 3வது இன்னொரு காற்று வந்துருச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் 5, 6, 7 1000 காற்று வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்பா, ஒன்றுக்கு எவ்வளவு? இதெல்லாம் சத்தியத்தில் பார்க்கணுங்க. சும்மா அப்படி கட கட கடன்னு வாசித்து போயிடக்கூடாது. இதை கதை மாதிரி வாசித்து போயிடக்கூடாது. ஏதோ நடந்திருக்கு போல அப்படி வாசித்து போயிடக்கூடாது. எப்படி பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இந்த ஒரு காற்று என்ன பண்ணிச்சுன்னா திரளான காடைகளை அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேலுடைய பாளையத்துல குவித்து போட்டு விட்டது. எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து அங்கே போடும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது, எதுவாலையும் தடுக்க முடியாது. கர்த்தரிலிருந்து காத்து புறப்பட்டு போகுது. எங்க புறப்பட்டு போகுது? சமுத்திரத்துக்கு புறப்பட்டு. சமுத்திரத்திலாம் காடைகள் கிடக்குது. அது நல்லா மச்சங்கள்ல அது மீனுங்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழு 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 கிடக்குது. அது ஒன்று 5 கிலோ 10 கிலோன்றாங்க. நம்ம ஊரில் காடை இருக்கு பாருங்க, 100 கிலோ கூட இருக்காது. அதை நினைக்காதீங்க. இது 10 கிலோ 15 கிலோன்றாங்க ஒன்று. அது எங்கிட்டா காற்று அடிக்கும் அப்படியே நம்ம மூவ் ஆகி போகணும் உட்காந்துக்கிட்டு இருக்கோமா சமுத்திரத்தில். காற்று எங்கிட்ட அடிக்குது அங்கிட்டு போயிடும், இங்கிட்டு காற்று அடிச்சா எங்கிட்ட போயிட்டு இருக்கும். மொதன்றது கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணாரு பாருங்க. கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணாரு பாருங்க. வீச பண்ணி அப்படி லிஃப்ட் அப் பண்றாரு. சமுத்திரம் எங்க இருக்குது? இவங்க இருக்கிற பாலம் எங்க இருக்குது?
இதுக்கு இடையில எத்தனை மலை இருக்குது, எத்தனை காடு இருக்குது, எத்தனை உயர்ந்த மரங்கள் இருக்குது, எதுவுமே தடுக்க முடியல. அதான் சொல்ல வரேன். எதுவுமே என்ன செய்ய முடியல. அதான் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பழகி பெருக பண்ணணும் திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த பெருக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலையும் தடுக்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் என்ன செய்ய முடியாது. இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை நீங்க விசுவாசிக்கணும். நான் பழகி பெறுகிறத இந்த உலகத்தில் இருக்கிற எவனாலையும் எந்த சக்தியினாலையும் எந்த வல்லமையினாலையும் தடுத்து நிறுத்தவே எந்த செய்வனை, எந்த பிழி சொல்லி, எந்த மந்திரவாதம், எந்த மாந்திரிக வேலைகள் எதுவாலையும் இந்த பெருக்கத்தை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமே. எந்த மனுஷனால எந்த மனுஷினால என்னுடைய பெருக்கத்தை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே. எந்த கட்சியினாலையும் எந்த கழகத்தினாலையும் இந்த பெருக்கத்தை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஆமே. என்ற எந்த ஒரு மன்றத்தினாலையும் எந்த ஒரு நிறுவனத்தினாலையும் எந்த ஒரு ஆளாலையும் இதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஏனென்றால் இது ஆவியானவர் உண்டாக்குகிற பெருக்கம். இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இந்த காற்று யாருக்கு தெரியும் அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. யாருக்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இருக்கிறதுடைய நோக்கமே என்னன்னா, பல நோக்கங்கள். ஆவியானுடைய அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டதனுடைய நோக்கங்கள் பல நோக்கங்கள். அதுல ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்க பழகி பெருகுவதற்காக. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிங்க. ஒவ்வொரு 4 நேரத்தை ஒதுக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்வார்? பெருக்கத்தை உண்டாக்குவா, பெருக்கத்தை கட்டளையிடுவா. ஆமென். எதெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து சேரணுமோ அதெல்லாம் ஆவியானவர் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம மாம்ச பலத்தினால முடியாது, நம்முடைய மூல அறிவினால முடியாது, ஆவியானவரால சத்தியம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய காற்று இது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆகவே அந்த வல்லமை உங்க மேல இருக்குது. ஆகவே நீங்கள் பழகி பெருகுவதை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலை தடுக்க முடியவே முடியாது. இப்ப இதைத்தான் நீங்க எப்படி விசுவாசிக்கணும்? எங்க சபை பழகி பெருகும். எங்க சபை பழகி பெருகும். புருஷர்களாலே, மனைவிகளாலே, சிறியவர்களாலே, பெரியவர்களாலே, வாலிபர்களாலே, வாலிப பிள்ளைகளாலே எங்க சபை பழகி பெருகும். ஆமென். மந்தை பெருகுகிறது போல அவர்களின் சபையின் மனிதர் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஆகவே எங்கள் சபையின் பெருக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற யாரால என்ன செய்ய முடியாது. எத்தனை விசுவாசி எல்லாம் சொல்லுங்க. எங்க சபையின் பெருக்கத்தை, எங்க சபையின் வளர்ச்சியை உலகத்தில் இருக்கிற யாராலையும் எதுவாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆவியானவர் சபையை பழகி பெருக பண்ணுகிறார். ஆகவே பெருகக்கூடிய அந்த வல்லமை, பெருகக்கூடிய அந்த ஆற்றல், பெருகக்கூடிய அந்த ஆசீர்வாதம், பெருகக்கூடிய அந்த கிருபை அது உங்க மேல என்ன செய்யுது? இருக்குது. ஆகவே நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பழகி பெருகுவீர்கள்.